ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சீக்வென்ஸ் எப்படி நெருக்கமாக ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு தைக்கலாங்கிறத பார்ப்போம். ஆரி ஒர்க்கில் வர அதே மாதிரி நம்ம நார்மல் நீடிலில் பண்ணலாம். இதுக்காக நான் இந்தமாரி ஃப்ளாட் சீக்வென்ஸ் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை வச்சு எப்படி நம்ம தைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு காட்டன் த்ரெட் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ரெண்டு நூலாக எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம ஆர்டினரி 7 நம்பர் நீடில் எடுக்கலாம், இல்லைன்னா 9 நம்பர் நீடிலும் ஓகே தான். நான் இப்போ 7 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். நான் எடுத்துகிட்டு இப்போ நான் கீழேருந்து இந்தமாரி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு சீக்வென்ஸ் நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, இந்தமாரி பில்லோ மடியில் வச்சுட்டு அதில் சீக்வென்ஸ் போட்டுட்டு ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஸ்டாண்டில் பண்ணோன்னா, ஸ்டாண்டில் நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறப்ப அதில் வச்சுக்கலாம். இப்போ இந்தமாரி ஹேண்ட் ஒர்க் பண்ணுறப்ப இந்தமாரி நான் பில்லோவில் போட்டுட்டேன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். ஸோ இந்தமாரி ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு நம்ம எப்போதும் பண்ணுற நார்மல் செயின் ஸ்டிச் மெத்தடில் தான் இந்தமாரி பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ இது இந்த எடுத்துருக்க அந்த சீக்வென்ஸை அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு எப்போதும் பண்ணுற செயின் ஸ்டிச் தான். அந்த சீக்வென்ஸோட ஹோல்லேருந்து சீக்வென்ஸ் வெளியில் வர வரைக்கும் அந்த இடத்துல நீடில் எடுக்கணும். அந்த ஹோல்லேருந்து சீக்வென்ஸ்க்கு வெளியில் நீடில் எடுத்து அப்படியே ஒரு செயின் ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ ஒரு செயின் ஃபார்ம் ஆகிடும். இப்போ அடுத்த சீக்வென்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு திருப்பி இப்போ வச்சதோட ஹோல்லேருந்து அந்த சீக்வென்ஸ்க்கு வெளியில் வர மாதிரி ஒரு செயின் ஃபார்ம் பண்ணி தைச்சிக்கணும். நம்ம எப்போதும் பண்ணுற நார்மல் செயின் ஸ்டிச் மெத்தட் தான். ஒவ்வொரு செயின் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சீக்வென்ஸ் எடுத்து அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதோட ஹோல்லேருந்து நீடில் விட்டு வெளியில் வர வரைக்கும் எடுத்துகிட்டு செயின் ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இப்படி பண்ணினோன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று அழகாக அந்தமாரி ஃபார்ம் ஆகும். இது பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெயிட் லைனையும் மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். இந்த கர்வ்ஸாக இருந்ததுன்னா கர்வ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நீடில் கொண்டு போகணும். எந்த மாதிரி டிசைனில் வேணாலும் நம்ம இது பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே ஆரி ஒர்க்கில் பண்ணுற அதே செயின் ஸ்டிச் மாதிரியே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். ஒவ்வொரு செயின் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு சீக்வென்ஸ் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொன்றையும் அந்தமாரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு பண்ணோன்னா நமக்கு சிக்கல் இல்லாமல் ஈஸியாக பண்ண வரும். ஊசி மேலே வரணும், நூல் கீழே இருக்கணும். எப்போதும் செயின் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பாருங்கள். இப்போ நான் இது 2 பக்கமும் லாக் பண்ணி இந்தமாரி ஒரு சீக்வென்ஸ் பண்ணியிருக்கேன். இது கட்டோரி டிக்லி, அதாவது கப் ஷேப்பில் உள்ள சீக்வென்ஸ் அது மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இது ஃப்ளாட் சீக்வென்ஸில் இந்தமாரி செயின் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இப்படி பண்ணுறோன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று அழகாக நெருக்கமாக பண்ண வரும். இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நூலை ஒரு பக்கம் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டா சிக்கல் வராமல் பண்ண முடியும். அதேமாரி ஊசியை ஒரேடியாக இழுக்கக்கூடாது. இந்தமாரி ஒரு தடவை ஸ்டிச் போட்டுட்டு கையை விட்டு திருப்பி இன்னொரு தடவை இழுத்துக்கணும். அப்போ சிக்கல் வராமல் இருக்கும். இந்தமாரி பிடிச்சிக்கிட்டு பண்ணணுன்னா ஈஸியாக பண்ணலாம். ஸோ பிரிக்கிறது கஷ்டம், தப்பு பண்ணிட்டா பிரிக்கிறது கஷ்டம். அதுக்கு நம்ம இந்தமாரி ப்ராப்பராக பிடிச்சிட்டு கரெக்டாக பண்ணிட்டோன்னா அதுக்குள்ளே நேரம் சேவ் ஆகும் நமக்கு. இந்த இது கொஞ்சம் இந்த மாதிரி பிடிச்சிட்டு பண்ணோன்னா நல்லா பண்ண முடியும். பாருங்க, ஒன்றுக்கு மேலே ஒன்று இவ்வளோ அழகாக வந்திருக்குது. இந்த மாதிரி டிசைன் நம்ம ப்ளவுஸ்லாம் பார்டர் கொடுக்குறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். டிசைன்லேயும் யூஸ் பண்ணலாம். இந்தமாரி கொடுத்துட்டு 2 பக்கமும் பீட்ஸில் பண்ணுறதுன்னு அதுவும் காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ இதை முடிச்சிட்டேன் ஒரு லைனை. இப்படி பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று அழகாக இருக்குது. அப்படியே ஆரி ஒர்க்கில் பண்ணுற மாதிரியே இருக்கும் நம்ம இந்த செயின் ஸ்டிச்சில் பண்ணுறது. இப்போ இதை நான் வெளியில் நீடில் உள்ளே விட்டு லாக் பண்ணியாரேன். இப்போ நான் சின்னமாக
கோல்டன் இதில் வந்து எப்படி கோல்டன் சீக்வன்ஸில் போட்டு 2 பக்கமும் பீட்ஸால் உங்களுக்கு பார்டர் கொடுத்து காமிக்கிறேன். சேம் அதேமாரி செயின் ஸ்டிச் மெத்தட் தான். நான் கோல்டன் சீக்வன்ஸ் ஃப்ளாட் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். நம்மளோட பட்டு சாரீ மோஸ்ட்லி கோல்டன் கிராண்டாக இருக்கிற எந்த ஒரு சாரீஸ்லேயும் இந்த கோல்டன் சீக்வன்ஸ் வரும், இல்லை கோல்டன் ஜரி வரும். இந்த கோல்டன் காம்பினேஷன் இருக்கிறதுக்கெலாம் இந்தமாரி நம்ம ஸ்டிச்டு ப்ளவுஸில் கூட பார்டர் கொடுக்கலாம். நடுவில் இந்த மாதிரி சீக்வன்ஸ் தைச்சிட்டு 2 பக்கமும் பீட்ஸால் நம்ம பார்டர் கொடுத்தோன்னா ஒரு திக் பெல்ட் மாரி நமக்கு அழகாக கிடைக்கும் அந்த பார்டர். சேம் இதே மாதிரி மெத்தட் தான். ஒரு சின்ன பேட்ச் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கோல்டன் ப்ளவுஸ்லேயே கூட இந்த கோல்டன் ஒர்க் பண்ணாலும் நல்லா தெரியும் உங்களுக்கு. இதுக்கு நமக்கு என்ன மாரி சைஸ், இது நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் ஃப்ளாட் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் பெரிய பார்டர் கிடைக்கும் நமக்காக. இப்போ நான் இது வந்து சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்தமாரி சுகர் பீட்ஸ் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். இதை வச்சு 2 பக்கமும் இப்போ முன்னாடி இது எப்படி தைக்கணும்னு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இப்போயும் அது காமிக்கிறேன். இதுவும் செயின் ஸ்டிச் மெத்தட்லேயே பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு பீடை இந்தமாரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செயின் ஸ்டிச் ரொம்ப கொஞ்சம் தான் எடுக்கணும். ஏன்னா பீடோட சைஸ் ரொம்ப சின்னங்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் தான் அந்த ஊசி எடுக்கணும் துணியில். ஸோ செயின் ஸ்டிச் போட்டால் இப்படி ஆகும். இதுக்கு உள்ள பீட்ஸ் உள்ளே கொடுக்க வேண்டாம். பீட்ஸை கோர்த்துக்கிட்டு அதை பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு துணியிலேருந்தே அந்த ஃபஸ்ட்டு பண்ண பாயிண்ட்லேருந்தே செயின் ஸ்டிச் அடுத்த செயின் கொடுக்கலாம். கொடுத்தா ஒவ்வொரு பீடும் அடுத்தடுத்து வரும். இது நான் 2 மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பீட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஒன்று பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணி பண்ணுறது, இன்னொன்று செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி பண்ணுறது. நான் இப்போ இது வந்து செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி பண்ணுறது காமிக்கிறேன். அந்த சீக்வன்ஸ் பண்ணதை ஒட்டியே நம்ம இங்கே செயின் பண்ணிட்டு வரணும். இந்த செயின் பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து அது நெருக்க நமக்கு கிடைக்கும். ஸோ முன்னாடி பண்ண மாதிரி எந்த மாரி மெத்தட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பேக் ஸ்டிச்சோ செயின் ஸ்டிச்சோ எதுனாலும் யூஸ் பண்ணலாம். இதனால் நான் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃப்ரேமை வந்து அந்த ஸ்டிச் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்போ இப்போ லெஃப்ட் ஹேண்டில் நமக்கு அந்த நூலை பிடிச்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த எந்த டிசைன் கிட்ட நம்ம அந்த ஃப்ரேமோட இது அவுட்டர் சர்க்கிள் வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அதை பிடிச்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நூல் அந்தமாரி ஒரு ஹேண்டில் நூல் பிடிச்சிக்கிட்டு அந்த செயின் பண்ணும்போது சிக்கல் இல்லாமல் நல்லா பண்ண வரும். ஒவ்வொரு பீடையும் நம்ம கோர்த்துக்கிட்டு அதை இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்தமாரி நம்ம செயின் பண்ணணும். அப்போ ஒரே டைரெக்ஷனில் அந்தமாரி கிடைக்கும். இப்போ பாருங்கள், செயின் ஸ்டிச்சில் நான் இது ஃபுல்லாக பண்ணிட்டேன். இப்போ இதை நான் வந்து கீழே விட்டுட்டு இந்த பக்கம் அதேமாரி எடுத்துட்டு ஃப்ரேமை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அங்கேருந்து இந்த பக்கம் போடலாம். பாருங்கள், நான் இப்போ ஃப்ரேமை திருப்பிக்கிட்டு இங்கேருந்து அது எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம அதே மாதிரி செயின் ஸ்டிச் மெத்தட்லேயே பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ரேம் அந்த பீட்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் செயின் ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்தமாரி பில்லோவில் வச்சுட்டா ஈஸியாக பீட்ஸோ சீக்வன்ஸோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழேயும் கொட்டாது நமக்கு. இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்தமாரி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக போட்டு முடிக்கணும். நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இது பாருங்கள், இப்போ இது ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. நம்ம இதை இன்னமும் டெக்கரேட் பண்ணிகிட்டே போகலாம். இது வந்து ஒரு சின்ன பேட்ச் நமக்கு கழுத்தை ஒட்டி நெக் லைனில் இந்தமாரி நீட்டாக பண்ணலாம். என்ன மாரி நெக் வேணுமோ, ரவுண்ட் நெக்கோ ஸ்கொயர் நெக்கோ என்ன நெக் இருக்கோ அந்த நெக்குக்கு ஏற்ற மாதிரி இந்தமாரி இது பார்டர் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து இந்த டிசைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். இந்த வி மாதிரியோ இல்லை ஸ்ட்ரெயிட் லைனோ எந்த மாரி வேணுமோ அப்படி மாதிரி பண்ணலாம். நான் இப்போ இதில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணி காமிக்கிறேன். இதுக்காக இந்தமாரி இந்த இடத்துல எடுத்துக்கிட்டு 3 சுகர் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். 3 சுகர் பீட்ஸோட ஒரு பெரிய சீக்வன்ஸ் கோல்டன் கலர் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். 3 சுகர் பீட்ஸ், ஒரு கோல்டன் கலர் ஃப்ளாட் சீக்வன்ஸ் அந்த உள்ளே வச்சுருக்குறோம்ல அதே மாதிரி. ஸோ அதுக்கு எவ்வளோ இடம் தேவையோ 3 பீட்ஸுக்கும் உள்ள இடம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இடம் விட்டுட்டு அந்தமாரி
கீழே ஊசியை விடணும். விட்டால் இந்தமாரி ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு அடுத்தது இதேமாரி சேமாக இதே மாதிரி பண்ணணும். நான் ஒரு சின்ன பேட்ச் தான் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் இது ஃபுல் நெக் லைன் ஃபுல்லாக இந்தமாரி பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். ஈஸியாகவும் பண்ணலாம். ஸ்டிச்டு ப்ளவுஸ்லேயும் நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரி 3 பீட்ஸ் ஒரு சீக்வன்ஸ். இந்த ஃபஸ்ட்டு வச்சதுக்கு நேராக அடுத்தது வைக்கணும். ஈக்குவல் கேப் விட்டு விட்டு ஒரே மாதிரி வச்சுட்டு போகணும். ஈக்குவல் கேப் இருக்கணும். இந்தமாரி ஒரு இது ஃபஸ்ட்டு பண்ணோம்ல அதே அளவு ஈக்குவல் கேப் இருக்கணும். இது நான் இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வைக்கிறேன். நீங்கள் வந்து வி மாதிரியும் வைக்கலாம். இல்லை ஒரு பெரிய பீட் ஒரு சின்ன பீட் அப்படியும் வைக்கலாம். உள்ள பீட்ஸ் பெரிய பீட்ஸ் யூஸ் பண்ணால் வெளியிலையும் பெரிய பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ உள்ள சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வெளியிலையும் அந்த சீக்வன்ஸ் வரணுங்கிறதுக்காக அந்தமாரி 3 சின்ன பீட்ஸும் ஒரு பெரிய சீக்வன்ஸும் இந்த மாதிரி வைக்கிறேன். கரெக்டாக அந்த ஈக்குவல் லைனில் வர மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி அது ஃபுல்லாக போட்டு முடிக்கணும். இதுக்கு ட்ரா பண்ணிக்கணும்னு தேவையில்லை. நீங்களே அப்படியே பண்ணிடலாம். சிலருக்கு ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால ஸ்ட்ரெயிட் லைன் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், இது ஒரு சின்ன பேட்ச் இவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. இது மாதிரி ஃபுல் நெக்கில் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நான் இது வந்து வி மாதிரி பண்ணி காமிக்கிறேன். வி மாதிரி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு சின்ன சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த சின்ன சீக்வன்ஸ் வந்து இந்த ஃப்ளாட் சீக்வன்ஸில் ரொம்ப ஸ்மால் சைஸு. ஒரு சின்ன வேரியேஷனுக்காக வீயில் க்ராஸாக ஒன்று போட்டுக்கிறேன். இந்த பக்கம் ஒரு க்ராஸ், இந்த பக்கம் ஒரு லைன் போட்டால் வி ஃபார்ம் ஆகிடும். அதேமாரி 3 சுகர் பீட் ஒரு சின்ன சீக்வன்ஸ் கோல்டன்லேயே சின்னது போட்டு வி ஃபார்ம் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு மிடில் ஊசி எடுத்துக்கிட்டு ஒரு 4 சீக்வன்ஸ் வச்சுக்கோங்க. 4 சுகர் பீட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் லாங்காக தெரியணுங்கிறதுக்காக 4 சுகர் பீடும் ஒரு பெரிய சீக்வன்ஸும் வைக்கிறேன். சின்னதுமே வைக்கலாம். நம்ம உள்ள பெரிய சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இங்கே வெளியில் நான் பெரிய சீக்வன்ஸ் வைக்கிறேன். உள்ள அந்தமாரி பெரிய சீக்வன்ஸ் இருக்கிறதுனால அதோட பேலன்ஸாக காம்பினேஷன் வரணுங்கிறதுக்காக ஒரு பெரிய சீக்வன்ஸ் வச்சு அந்த வி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்ட இடத்துக்கு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பதிலாக இந்த வியும் பண்ணலாம். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் விட்டு விட்டு இந்த வி பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்தமாரி வியாக ஃபார்ம் பண்ணிட்டு வரலாம். இதுவும் ஒரு பார்டர் லைனுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுமாரி நல்லாயிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகவும் போடலாம். நமக்கு எப்படி இடம் இருக்கோ, எப்படி ப்ளவுஸோட இது இருக்கோ அதுமாரி. இப்போ நான் இது வந்து நான் சீக்வன்ஸ் சொல்லி கொடுத்தேன்ல அந்த மெத்தடில் போட்ட டிசைன் இது. பாருங்கள், டிசைன்லேயும் கர்வ்ஸ்லேயும் எவ்வளோ அழகாக அது வந்திருக்குது. செயின் ஸ்டிச்சும் இதுவும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி பண்ணுற சீக்வன்ஸ் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.